என் செய்தியை கொடுத்து கர்த்தர் எனக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறார். அதை நான் நினைச்சு தலைமை போதரவும் தலைமை போதரமாகவும் நன்றி. நான் வந்து 2-3 டாபிக் எடுத்து சொன்னேன். அது வந்து இதெல்லாம் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அதை விட்டு வெளியா இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். அதை வந்து நம்ம மாற்றிக்கணும்ன்றதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். இது வந்து நீதிமொழிகள் 26:12. பொன்னிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் பொன்னிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வச்சிட்டு நான் விளையாட்டு கல்லோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். இதை வந்து எதுக்காக இந்த வார்த்தைகளை எடுத்தனா, நம்ம வந்து மனுஷன் ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஏதாவது ஒரு வார்த்தைனால நம்ம திட்டிகிட்டே இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இச்சிகமான பேசி ஒருத்தர் வந்து இதுவாக பேசக்கூடாது. எப்பவுமே கத்தருக்குள்ள வேதத்துள்ள இருக்கிற நம்ம அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசும்போது ஒரு இதுக்காக பேசிட்டா தவறுன்னு அவங்க இதில் என்ன பண்ணோம், நெஞ்சில் குத்துற மாதிரி அதான் பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, அம்புகளை வச்சு குத்துற மாதிரி சாவுக்கு எதுவானவளையும் எரியிற பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் பேசிட்டு வந்துடுவான். அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாதே போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா கூட ரோமர் 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் மகிழ்ச்சிக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபட்டில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வஞ்சிக்கிறது 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்யாமல் நாங்கள் வாய்க்கு ஏற்ற மாதிரி அப்போ பாருங்க, அதில் கூட அதுதான் சொல்றாங்க. நம்ம வந்து ஊழியம் செய்யும் போது கூட அவர் வசமா போறது கிடையாது, நம்ம வசமாவே நம்ம வாயினால என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்யப்போம். அது வந்து மிகவும் தவறானது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்றாங்க. எப்பவுமே அவருக்குள்ள ஒரு இதுவாக வாஞ்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் அவரை தேட முடியும். கடினமா இருந்தால் தான் அவரை தேட முடியும். நம்ம இருதயத்தை வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அசுத்தமாக தான் வச்சிருக்கோம். நான் இப்போ சொல்றேன், ஏன்னா எதுக்கு இது நான் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மையாலுமே இங்கே மெசேஜ் கொடுத்து உண்மையான லாய்க்கில் இருக்கிறது தான். ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய டைம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அலட்சியம் பண்ணுறேன். அது அப்புறமா போய்க்கலாம் போங்க, அப்புறமா போய்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் சுயத்தினால வர்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போ அவர் சுயத்தினால இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பயத்தாவது என்ன பண்ணுவேன், தேட ஆரம்பிச்சுன்னா. இப்போ என் கணவர் வந்து இங்கே உட்காந்துருப்பார். தவறு என்ன நடந்துச்சு, என் மூலியமாக தான் நடந்துச்சு. அப்போ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், உணர்ந்துக்கிறேன். இப்போ நான் போய் அவர்கிட்ட அப்பா கிட்ட கேட்பேன். நான் ஒரு டைமும் நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கிறேன்ப்பா, மன்னிச்சிடுங்க. ஏதாவது விஷயத்தில் நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுட்டு கணவரை சபைக்கு அனுப்பிச்சுட்டு வந்தது. நான் அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரக்கூடாது, அது தவறாக போகும். ஆனால் அவரே உணர்ந்து வரணுன்னு தான் நான் உண்மையுமே வாங்கிக்கிறேன். அது கூட நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, நம்ம அவருக்குள்ள ஊழியம் செய்யும்போது தான் 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் வாஞ்சியாக இருக்கும். நான் மட்டும் தனியாக போய் செஞ்சால் அது வாஞ்சியாக இருக்கும். என்னுடைய சுயத்தினால் வாழக்கூடாது, 2 பேரும் சேர்ந்தால் தான். தலையிலலாம் வாழ்க்கையாக அங்கே என்ன இல்லை, அதிகாரமே கிடையாது. அது மாதிரி சங்கீதம் 42:3-4. அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவு பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டை தேன் கழித்தும் துதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே ஊட்டுகிறது. தேவனாகி அதான் சொல்ல இரவு பகலும் நம்ம என்ன பண்ணலாம், தேவவசனத்தில் நம்ம எப்படியாவது இது. இப்போ நானே கூட ஃபஸ்ட்டு டைம் ஒரு அனுபவம் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த சபைக்கு வரும்போது எனக்கு வாஞ்சி இருந்துச்சு. நிறைய ஆட்களை கூடணும்,
நிறைய பேரை தேடி இந்த சமூகத்துக்கு அழைச்சிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நிறைய உண்மைன்னு அவர் இடத்துல ஒரு வாஞ்சியா இருந்தேன். பாட்டு பாடுறதுலையும் சரி, இந்த வசனத்துக்குள்ள உள்ள போகும்போதும் சரி, நிறைய துதியோட எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா பாட்டு. அவருடைய ஒரு ஒரு லைன் இதுவும் எனக்குள்ளே என்ன பண்ணும் அடிக்ட் ஆகிட்டே இருக்கும். அவருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கும் ஒரு வாஞ்சல். எனக்கு தெரியாதது இந்த வேத வசனத்தை எடுத்து என்கிட்டயே சொல்லியிருக்கிறாரு, இது உள்ள இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்படி மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அங்கே ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு. நான் இரவும் பகலும் என்ன பண்ணேன், தியானிக்கிறேன். இப்போ என்ன சுயத்தினால என்ன பண்ணிட்டேன், ஓட ஆரம்பிச்சுட்டேன். வீட்டு பிரச்சனைகளுக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுக்கு வழி யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவங்கவுங்க பிரச்சனையை தாண்டி அவங்கவுங்க ஓடுற மாதிரி இருக்கு. அதனால நான் ஆண்டுக்குள்ள இன்னும் அதிகபட்சமாக அவரை தியானிக்கணும், அவரோட கூட இருக்கணும் எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. நம்ம அவரோட சமூகத்தில் போய் துதியோடு இருக்கும்போது தானே அவர் தான் சொல்றாரு, துதியோடு இருக்கும்போது உங்களுடைய இலைகள்லாம் நான் என்ன பண்ணுறேன், தலையை உடைச்சி நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டாரு அவர். நம்ம அதை தேடுறதே கிடையாது. ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஆனால் சொல்லணும்னு பார்த்தா இன்னும் நிறைய இருக்குது. நான் 2 மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை நிறுத்தி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நம்ம பரிசுத்தனால என்ன பண்ணணும், ஆயுதப்படுத்தினால அடிக்கடி சொல்லுவாரு. எல்லா நாளையும் நீங்க ஓடுறீங்க, நான் எதுவும் சொல்லலை. பரிசுத்த நாளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயுதப்படுத்துங்க. அவருடைய நிறைய டைம் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்ல போனால் இப்போ இந்த வருஷம் தொடங்கிலிருந்து இப்போ நிறைய லீவ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் என்ன பார்ப்பாரு, அவரு பார்ப்பாரு. சபையில் ஒரு ஆள் இல்லைனாலும் அப்போ அவங்களோட இது எப்படி இருக்கும், ஒரு ஏக்கம். இந்த ஜனங்க நம்ம போகிற நாளைக்காக அவங்க எதிர்பார்க்கல. அந்த ஜனம் அந்த இடத்துல இல்லையே. ஒரு குடும்பம் ஒருத்தர் இறந்தா 4 பேர் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அவங்களுக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு. என்ன மட்டும் சொல்லலை, இங்கே இருக்க எத்தனையோ பேருங்க ஃபஸ்ட்டு சபையை உள்ள பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ காரியம் எங்கே தடைப்படுதுன்னா நம்மளோட ஜெப குறைவு. ஏன்னா நம்ம ஜெப குறைவுனால தான் இந்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ண முடியல, ஆசரிக்க முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. தயவுசெய்து எனக்கு தெரிஞ்சது கூட நான் சொல்கிறேன், ஆண்டு கூட ஐக்கியப்படுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நானும் எனக்கு தொடர்ந்து இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இன்னும் ஆட்கள் நம்ம தான் சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு படம் வாங்கினா கூட ஒரு பொம்பளைங்களை கூட்டு போய் நிறைய பேசிட்டு உண்மையாக சொல்கிறேன். இது அது வாங்குகிறோம், டிவிக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த ஃபோனுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. இது எதுவுமே இந்த காரியம்லாம் அவருக்கு பிடிக்காத காரியம்தான். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. பிசாசு தந்திரமாக என்ன பண்ணுவான், நம்மளை போதிச்சு உள்ளே நம்ம வலிச்சுக்குவோம். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற நம்ம இதையும் எடுத்து இந்த வசனத்துக்குள்ளேயும் அவருடைய துதிக்குள்ளேயும் இந்த பைபிளை ஒவ்வொரு நாளையும் நம்ம எடுக்கும்போது பாக்கியங்கள்லாம் கண்டிப்பாக மாறும்.